நேற்று போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டில் போய் மறியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களுடைய நாம் தமிழர் கட்சி ஒரு நிருபரோட காரை கல்லால் உடைச்சி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், இந்த பயத்தின் விழுப்பாடு. இந்த ஆரம்ப புள்ளி யாருன்னு கேட்டால் சுபவியும் வீரமணி, இவர்கள் 2 பேரும் தான் ஆரம்பிச்சது. திராவிட தமிழ் பேரவையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அங்கே போய் சுபவி வந்து பேசுகிறாரு. பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக வந்து சீமான் குறித்தே பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து தமிழை பற்றியோ அதோட ஆய்வு பற்றியோ அந்த கலைநயத்தை பற்றியோ எதுவுமே பேசலை. இவர் தமிழுடைய சிறப்பை பற்றி பேசணும். இவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீமான் 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 அது தெரியுமா, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா, அவரோட பர்சனல் மேட்டர்லாம் இழுத்து, அவர் மனைவியெல்லாம் இழுத்து அவர் பேசின ஒன்று தான் இவர் பதில் கொடுக்குற மாதிரி. ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனையை மறைக்கணும், அதுக்கு இன்னொரு பிரச்சனை கொண்டு வரணும், அந்த பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனை. இவர்கள் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீரலட்சுமி வந்து கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம். நான் தான் சொன்னேன்ல, எலெக்ஷன் வருது, இந்த வந்து பொந்துக்குள்ளேருந்து பூனை வரும், எலி வரும், நரி வரும், எல்லாரும் வருவாங்க. என்ன சீமானை வளர விடக்கூடாது. வளர்ந்துட்டாரு, வெட்ட 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 வாழை மரம் மாதிரி அப்படியே தோப்பாயிட்டார். அவர் நல்லவரா, வல்லவரா, அவர் நேர்மையாளரா, பேச்சாளரா, திறமைசாலியா, தைரியசாலியாக யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் கூட பயணிக்கிறோம். அதிமுக ஆட்சி பண்ணுச்சு, அதை விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக. 50 ஆண்டு காலமாக இந்த ஒரு விளையாட்டு நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க. புதுசாக ஒரு ஹீரோ உள்ளே வந்துட்டார். இவங்களோட பாட்சா பழிக்கலை, இவங்களோட ஊழல்லாம் வெளியில் வந்துச்சு. யார் வந்து ஊழல் இல்லாத ஒரே ஒரு தலைவனை திமுகவால் காட்ட முடியுமா? நம்ம மேலே எதுவுமே குற்றம் சொல்லக்கூடாது. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, யாருமே குறை சொல்லக்கூடாது, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, இப்படி கை நீட்டக்கூடாது, ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது, என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன என்ன நீங்கள் இந்த நாட்டில் என்ன அவ்வளோ பெரிய சர்வாதிகார ஆட்சி பண்ணுறீங்க? நீங்கள் நல்ல ஆட்சி பண்ண நாங்கள் ஏன் பேசுகிறோம்? பெரிய ஆலமரம் வேர் போல, வாழை மரம் தோப்பு போல வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. இதை வந்து அடக்கலாம் முடக்கலாம் இதெல்லாம் நினைக்காதீங்க. ஆடுங்க, ஆடுங்கடி ஆடுங்க. 1.5 வருஷம் ஆடி முடிங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் நாங்கள். வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடல இருப்பவங்க நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அம்மா அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது அரசியல் களத்திலேயே இப்போ வந்துட்டு 2-3 நாட்களாக ரொம்ப வந்துட்டு ஹாட் டாபிக்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சீமான் தான். சீமான் அவர்கள் வந்துட்டு பெரியார் குறித்து அவதூறா இழிகுறைவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல தமிழ்நாட்டுல ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 61 வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் வந்துட்டு பெரியாரை வந்துட்டு இழிவுபடுத்தி பேசினாரு சீமான் அவர்கள்? அவர் இழிவுபடுத்தி பேசலாமா, அவர் பேசியதை சொன்னார். இது வந்து எப்படின்னா, அப்போவே இவர் பேசுகிற நிறைய காணொலிகள்லாம் இருக்குது. அதை வந்து அவர் சொன்னார். அவர் ஆனால் சீமான் சொன்னது சாதாரணமாக தான் சொன்னார். இப்படிலாம் பேசினார், அவரை வந்து ஏன் நீங்கள் வந்து ரொம்ப புகழ்கிறீங்க, அவர் இப்படிலாம் பெண்களை சொன்னவர் தானே அப்படின்னு சொன்னார். அது வந்து ஒரு குற்றமாக, நடந்ததை திருப்பி சொன்னால் என்னமா தவறு? அது ஒரு குற்றம்னு சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, யார் இது ஆரம்ப புள்ளி யாருன்னு கேட்டால் சுபவியும் இன்னொருத்தர் யார் வீரமணி, இவர்கள் 2 பேரும் தான் ஆரம்பித்தது. சாதாரணமாக போயிட்டு இருந்த பிரச்சனையை திராவிட தமிழ் பேரவையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அங்கே போய் சுபவி வந்து பேசுகிறாரு. பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக வந்து சீமான் குறித்தே பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து தமிழை பற்றியோ அதோட ஆய்வு பற்றியோ அந்த கலைநயத்தை பற்றியோ எதுவுமே பேசலை. இவர் தமிழுடைய சிறப்பை பற்றி பேசணும், அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. இவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீமான் 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 அது தெரியுமா, அவன் யாருன்னு தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா, அவரோட பர்சனல் மேட்டர்லாம் இழுத்து, அவர் மனைவியெல்லாம் இழுத்து அவர் பேசின ஒன்று தான் இவர் பதில் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு கேள்வி நீங்கள் என்ன கேட்கும்போது நான் பதில் சொல்கிறேன் இல்லையா, அப்போ கேள்வி கேட்டது தவறா பதில் சொன்னது தவறா, அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அவர் கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொன்னார் அண்ணன் சீமான். அதை வந்து இவங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு பெரிய இஷ்யூ ஆக்கி நேற்று போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டில் போய் மறியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு
இல்லை அதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களுடைய நாம் தமிழர் கட்சி ஒரு நிருபரோட காரை கல்லால் உடைச்சி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. நாங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் இந்த பயத்தின் விழுப்பாடு தான். அதே போல வந்துட்டு கிட்டத்தட்ட 61 வழக்குகள் வந்து அவர் மேல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கு சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எங்க கிட்ட இருக்கு. ஸோ அதற்கான ரிப்ளை, இவர்களெல்லாம் கைது செய்ய முடியாதுமா. ஒரு கைது செய்கிறது தான் ஆதாரம் வேணும் இல்லையா? நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் பண்ணிட்டாங்க. ஆமாம். அப்போ வந்து ஞானசேகரன்றவர் திமுககாராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதுதான் வெளியே வந்துருச்சு. திமுக காரர் வந்தானே ஸ்டாலின் சொல்லிட்டாரு, அவர் திமுகவின் அனுதாபி. திமுக பரவாயில்ல, அனுதாபியாக இருக்கட்டும், யாரோ இருக்கட்டும், திமுகவை சேராதவராக கூட இருக்கட்டும், ஒரு தவறு செஞ்சிட்டாரு, அவர் ஒரு குற்றவாளி, அவரே கைது செய்யலை. கைது செஞ்ச பொழுது வந்து என்ன சொன்னா, ஒரு சாரை வந்து கூப்பிட்ருக்காரு அவர். அப்போது அந்த பெண்ணுக்கிட்ட அந்த சார் மட்டும் யார் அந்த சார்னு கேள்வி கேட்டாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம்னா, பெண்ணுக்கு நீதி வேண்டும், இன்னொரு முறை ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அவல நிலை ஏற்படக்கூடாது, அவளுக்கு பாதுகாப்பு வேணும்னு நாங்கள்லாம் போராடணும். அப்போ எங்களை கைது செஞ்சாங்க. ஆர்ப்பாட்டம் எங்களை நடத்த விடலை, அதாவது யாரையுமே நடத்த விடலை. அதிமுகவை நடத்த விடலை, பிஜேபி நடத்துனாங்க, நம்ம அன்புமணி ராமதாஸ் மனைவி, நாம் தமிழர் கட்சி, எல்லோரும் பிஜேபியிலேருந்து எல்லாரையுமே கைது பண்ணாங்க. ரைட்டு, என்ன தான் நடக்குதுமா அந்த நாட்டில்? ஒரே போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அதிமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்கும்போது திமுக நிறையா போராட்டங்கள் பண்ணியிருக்கு, நிறையா ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கு, நாங்கள் வரவேற்போம், கரெக்டு தான். எதிர்கட்சியாக வந்து கேட்குறாங்க, சந்தோஷப்படுவோம். இப்போது நீங்கள் ஆட்சி, உங்களுடைய ஆட்சி, ஒரு தவறு நடக்கும்போது ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அது வந்து சகஜம்தான். அதுக்காக வந்து எந்த கட்சியுமே போராடக்கூடாது, எந்த கட்சியுமே ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னா இது என்ன வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி தெரியலையே இது உங்களுக்கு? இதை தான் நாங்கள் வந்து உண்மையாக கண்டிக்கிறோம். அந்த சார் என்ன கண்டுபிடிக்கல, இது வந்து ரொம்ப பெருசாயிருச்சு. இப்போ பெருசாகும் பொழுது இதை மறைக்கணும், இதை மறைக்கிறதுக்கு மடைமாற்று இன்னொரு பிரச்சனையை கொண்டு வர்றது. ஒரு கல் இருக்குது, இந்த கல்லுக்கு முன்னே என்ன பண்ணணும், பெரிய கல் வச்சா இந்த கல் மறைஞ்சிரும், ஒரு பெரிய குற்றச்சாட்டை கொண்டு. இந்த கல்லுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. தந்தை பெரியார் இயக்கத்தை சேர்ந்த பல நிர்வாகிகள் வந்துட்டு சீமான் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு பெரியார் குறித்து அவதூறா நீங்க பேசுனீங்க, அதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்றது மாதிரியும், அதே போல நாம் தமிழர் கட்சி நிர்வாகியோட காரு மேல கல்லை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஆமா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு அராஜக போக்குமா. அவர்கள் வந்துன்னா ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறாங்க, இருங்க வேணாம் சொல்ல. இவர்கள் எல்லாம் வந்து காசுக்காக மாரடிக்கிற ஒரு கூட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரியாரை இப்படி தூக்கி பிடிக்கிறார்களே, இந்த பெரியாரை வந்து ஒரு காலகட்டத்தில் அண்ணாதுரையும் இழந்து பேசியிருக்காரு, ஒரு நேரத்தில் கலைஞர் கருணாநிதியும் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இவரை பெரியாரை தாழ்த்தி பேசி வழக்கு பதிவு ஏதாவது போட்டாங்களா? போட்டிருக்காங்களா? போடலை. அப்போ என்னென்னா, அப்போது உள்ளவர்கள் என்ன சரி உண்மை தானே சொல்கிறாங்க, அதை கோவத்தில் சொல்கிறாங்க, அந்த மாதிரி பெருந்தன்மையாக விட்டுட்டாங்க. இப்போ இவர்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள்னா, ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனையை மறைக்கணும், அதுக்கு இன்னொரு பிரச்சனை கொண்டு வரணும், அந்த பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனை. இவர்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அப்படி தான்மா பார்க்குறோம் இதை. இவர்கள் 141 வழக்குகள் போடட்டும், 1041 வழக்குகள் கூட போடட்டும், அதை பற்றி எங்கள் அண்ணன் சீமான் வந்து கவலைப்பட மாட்டார், நாம் தமிழர் கட்சி கவலைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் என்ன செய்ய முடியும்? இவர்கள் வந்துமா வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுதும் திடீர்னு வந்து தந்தை பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கே இருக்கிறவங்களாம், பெரியார் கட்சியில் இருக்கிறவங்கலாம் வந்து இவர்களுக்கு அடிமைகள். எலெக்ஷன் வருது, இன்னொரு 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வருது. அப்போ அந்த எலெக்ஷனுக்கு ஆயத்தமாகணும். அப்போ இவங்க யார் யார் கூட்டணி இருக்கான்னு ப்ரூவ் பண்ணிப்பாங்க. இவங்களாம் வந்து வந்து யார், இந்த வீரலட்சுமி ஒருத்தி இருக்கிறா, அவள் வந்து 200 ரூபா கொடுத்தாலே போதுமானது அவளுக்கு. இப்போ ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதுக்காக அவள் கொஞ்சம் பேசுவாள். வீரமணி அவர்கள் வந்து அவரும் அப்படி தான். இவர்கள்லாம் தனக்கென்ற ஒரு கொள்கையோ, தனக்கென்ற ஒரு கட்சியோ, தனக்கென்ற ஒரு எதுலேயுமே இல்லை, அடுத்தவரை சார்ந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்கள் வேணான்றோம். இப்போ நாம் தமிழர் தனித்து நிற்கிது, நாம் தமிழர் யாரோடைய சாராமல் நிற்கிது. அதனால தான் வந்து நிறைய பேர் பாராட்டுறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போ அந்த எலெக்ஷனில் வந்து எங்கே தோற்றுருவோமோங்கிற பயத்தில் எப்படியாவது நாம் தமிழரை ஒழிக்கணும், நாம் தமிழருக்கு அவ பெயர் சொல்லணும். நீங்கள் என்னென்ன சொல்லட்டும், ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பெரியார் பற்றி வந்து அண்ணன் சீமான் பேசினார், அது வந்து பேசக்கூடாது, அவர் பேசியது வந்து தவறுன்னு சொல்லலை,
அவர் பேசிய அனைத்தும் பொய். பெரியார் அப்படிப்பட்டவர் இல்லை. மணியம்மைங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை. தமிழை இழிவாக பேசவில்லை, ரைட்டு. தமிழை மலம் என்று சொல்லவில்லை. தமிழர்கள் காட்டுமிராண்டி என்று சொல்லவில்லை. நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைத்த பொழுது 1947ஆம் ஆண்டு பெரியார் வந்து கருப்பு கொடி ஏந்தவில்லை, ரைட்டு, வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் சொல்லி இதையெல்லாம் தவறாக சித்தரிக்கிறார் சீமான்னு சொல்லி சீமான் மேலே வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அவரை தூற்றணும், அவரை வந்து கெட்ட பெயர் உருவாக்கணும். அதாவது இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னமா சீமானுடைய வளர்ச்சி பிடிக்கவில்லை உங்களுக்கு. அவர்கள் தவறை மறைக்கிறோம். அப்போது இதை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு பிரச்சனை தூண்டி மக்களை வந்து அந்த மூளையை வேலை செய்யாமல் பண்ணால் தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கள். ஒரு சுவரொட்டி போட்டிருக்காங்க, அதை உண்மையிலேயே வந்து பெண்கள் பார்க்க ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஒரு கட்சி தலைவர், அவர் கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவர் பின்னால் இளைஞர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்காங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சியின் தலைவரை எவ்வளோ ஒரு இழிவுபடுத்த முடியுமோ படுத்திகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் இல்லை. உண்மையிலே வந்து ஒரு காலத்தில் வந்து அரசியல் வந்து நாகரிகமாக இருந்துச்சு. கருத்துக்கு கருத்து, நீங்கள் பேசினா எதிர்வாதம், நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு எதிர்வாதம், நீங்கள் வந்து குற்றம் சொன்னால் நான் இல்லைன்னு நிரூபிப்பேன், நான் இல்லைன்னு சொன்னால் ஆமாம் குற்றம் நிரூபிப்பேன். இதுதான் வந்து பேச்சு வழக்கம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் அது கிடையாது. இப்போல்லாம் உடனே படம் தான். அதே போல தமிழ்நாடு முழுக்க நீங்க சொல்ற மாதிரி சீமானுக்கு எதிராக அந்த போஸ்டர்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க, சுவரொட்டிகள். இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இதில் நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது எப்படின்னா அவர்களுடைய காமத்தை காட்டுதுமா. ஒருவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அவங்க உடையை பார்க்கணும், அவங்களோட பேச்சு, 3வது செயல்பாடு. இதை 3ஐயும் வந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டிங்கனால இவர்கள் நல்லவர்களாக கெட்டவர்களாக பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரி செயல் செய்கிறவங்க நல்லவங்களாக இருக்க முடியாது. அவர்கள் ரசிக்கிறார்கள். அதாவது இதெல்லாம் ரசிக்கிறாங்க. இப்படி ஒரு போஸ்டர் போட்டுட்டு ரசிக்கிறாங்க. இது வந்து அவரை இழிவுபடுத்துவதாக கிடையாது. அவர்களே அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, மல்லாக்கப்படுத்து காரி துப்புனா எங்கே விழுவோம்? நம்ம மூஞ்சில தான் விழுவோம். அந்தமாரி அவர் செஞ்சுக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் கவலைப்படலை, எங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்யாததா. இப்போது அந்த பெரியாரை பற்றி தவறாக சீமான் சொல்லிட்டாரு, தவறான செயலை செய்கிறாரு, ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாருன்னு பேசுகிறாங்கள, தூக்கி பிடிக்கிறாங்கள சில கருங்காலிகள் எல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, அவர்கள்ட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வாரமாக கூகுளில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம். பெரியார் என்ன பேசினார், பெரியார் என்ன பேசினார், தமிழர்களை பற்றி பெரியார் என்ன பேசினார், பெண்களை பற்றி பெரியார் என்ன பேசினார் அப்படி சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. போய் பார்க்க சொல்லுங்கள். இந்த தேடுதலை ஏற்படுத்தினது என்னவோ சீமான் அவர்களே தான் சார். சீமான் வந்து தேடுதலை ஏற்படுத்தலாமா? சீமான் என்ன சொன்னார்னா, பெரியார் இப்படிலாம் சொன்னாருங்க, அதுக்கு பதில் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பெரியாரை பற்றி ஒரு நேரம் பேசுனீங்களே. ஆமாம் பேசினோம், எங்களுக்கு தெரியாது, தெரியாமல் நாங்கள் பெரியார் பண்ண எங்கள் தாத்தா, இவர் எங்கள் தாத்தா, பெரியார் தாத்தான்னு நாங்கள் போனோம். அப்போ இவர் யாருன்னு தெரியாது, என்ன பேசினா தெரியாது, அவர் கெட்டவர்னு அவர் வந்து எங்களை பற்றி இழிவாக பேசியிருக்காருன்னு தெரியுது, பின்னாடி புறம் பேசியிருக்காரு, தெரிஞ்ச பிற்பாடு நாங்கள் ஒதுங்கிட்டோம். இது ஒரு பெரிய குற்றமாக. அவர் பழைய காணொலியெல்லாம் போடுறாங்கம்மா எடுத்து. இவர் பெரியாரை பாராட்டினார், திமுகவில் இருந்தால் ஆமாம் இருந்திருக்கலாம், இப்போ வந்துட்டோம், நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அது பேய் வீடுன்னு தெரியுது, 4 நாள் தூங்கி பார்த்தா தான் நைட்டெல்லாம் பேய் ஓடாதவரை தெரியுது, வீட்டை காலி பண்ணிட்டோம், நீங்கள் அந்த வீட்டில் தானே இருந்தீங்க, அங்கே தான் பேசக்கூடாதுமா அதெல்லாம். இவர்கள் வந்து இப்போ என்னென்னா அவர் பாட்டுக்கு பேசிட்டு அந்த பேசுகிறாரு. இவர்கள் எதிர்வாதம் சொன்ன உடனே இப்போ உலகம் முழுக்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை என்ன, யார் மீது தவறு, சீமான் மீது தவறா, இவர்கள் திராவிட கழகம் மீது தவறா, பெரியார் லிஸ்ட் மீது தவறான்னு மக்கள் வந்து அவர்களே முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிக்குவாங்கம்மா. இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் பெண்களும் கூட ஒரு சிலர் வந்துட்டு சீமான் அவர்கள் குறித்து வந்து பேசியிருக்காங்க, ரொம்ப அவதூறு கருத்துக்கள். என்ன பேசியிருக்காங்க? யார் பெண்கள்? வீரலட்சுமி. ஐயோ, அவெல்லாம் பெண்கள் கிடையாது. அவள் ஒரு பூனலட்சுமி, அவள் வீரலட்சுமி, காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்க. நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து ஒரு அம்மா இருப்பாங்க, வசதியானவங்கள, பணம் காசு இருக்கும், ஆனால் சில பேர் குழந்தைகள் இருக்காது. அப்போ அந்த அம்மா இறந்துருவாங்க. இறந்த உடனே இது எதுக்குன்னா இவளுக்கு தான் பூனலட்சுமி தான் அந்த கதை. இறந்துருவாங்க. அவங்க இறந்த உடனே சொந்தக்காரவங்க தான் அடித்து மோதி அழுவோம், ஐயோ இறந்துட்டியம்மா, அப்பா பெரியம்மா சின்னம்மான்னு. அப்போ ஆள் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா சம்பளத்துக்கு மாரடிக்கிற ஒரு சில பேர் இருப்பாங்க, அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து
அவங்க வந்து உண்மையிலே அவங்க அழுவாங்க, பாடுவாங்க. அவங்க அழுவுறதை பார்த்தா நம்மளுக்கு அழுவு வந்துடும். அதான் கூலிக்கு மாரடிக்கிறது. அப்போ கூலியை வாங்கிட்டு அப்போ அம்மா, பெரியம்மா, சின்னியம்மா, என் பொண்ணம்மா, சித்தியம்மா, பொன்னியம்மா அவங்க புகழெல்லாம் கேட்டு பாடுவாங்க. இந்த மாதிரி இந்த வீரலட்சுமி வந்து கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம். நான் தான் சொன்னேன்ல, எலெக்ஷன் வருது, இந்த வந்து பொந்துக்குள்ளேருந்து பூனை வரும், எலி வரும், நரி வரும், எல்லாரும் வருவாங்க. என்ன சீமானை வளர விடக்கூடாது. அவர் வளர்ந்துட்டாருப்பா, அவர் வளர்ந்துட்டார். வெட்ட 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 வாழை மரம் மாதிரி அப்படியே தோப்பாயிட்டார் அவர். இனிமேல் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒரு கோபம், அந்த பயம், இவர்கள்லாம் உண்மையிலே வந்து அவர் என்ன செய்கிறார், நல்லது தானே நினைக்கிறாரு, நல்லாட்சி வரணும்னு நினைக்கிறாரு, மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மாணவிக்கு இப்படி நடந்துருச்சே, அதுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தவறாமா? இது எப்படிமா தவறாகும்? எங்கள் மண் மலையை போச்சே, மண் போச்சே, ஆறு போச்சே, குளம் போச்சே, ஏரி போச்சே, கடல் போச்சேன்னு வந்து ஆத்திரப்படுறவர் எப்படிமா கெட்டவராக முடியும்? ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே நினைக்கிறது எப்படிமா கெட்டதாகும்? இதையெல்லாம் கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்கணும், என்ன செய்தாலும் மக்கள் பார்க்கணும், என்ன அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சால் சரித்திரமாக பேசப்படணும் பார்க்குறாங்க. அது வந்து சீமான்கிட்ட செல்லலை. அதுதான் அவங்களுக்கு இருந்து உண்மையை பேசுகிறாரு. ஒரு உண்மையை பேசுகிறவர்கள் வந்து நீங்கள் உண்மை பேசணும். அப்போ தான் நான் உண்மை பேசுகிறேன், உங்களுக்கு பிடிக்காது, புரியும். நீங்கள் பொய்யே உங்கள் உடம்பு ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. அப்போ நான் உண்மை பேசும்போது பயம் வரும்ல, அந்த பயம்தான். அப்புறம் கதறுங்க, கதறட்டு. இன்னும் வருவாங்க பாருங்கள், இன்னும் நிறையா பெண்கள் பொந்துக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்க. 200 ரூபா குரூப் வந்துருச்சு இப்போ தான். இன்னும் 500 ரூபா ஊபிஸும் இருக்குது, இன்னும் 1000 2000 வாங்குற ஊபிஸும் இருக்குது. வருவாங்க, ஒருத்தராக மெல்ல மெல்ல வருவாங்க, வந்து அவதூறை பரப்புவார்கள். நீங்கள் என்ன அவதூறு பரப்புன்னு நாங்கள் நம்பலம்மா, எங்களுக்கு தெரியும். வேறு நாங்கள் கூட பயணிக்கிறோம், நாங்கள் சீமான் கூட பயணிக்கிறோம். அவர் எப்படியாப்பட்டவர், என்ன குணம் உள்ளவர், அவர் என்ன மாதிரியா உள்ளவர்னு எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து எங்களுக்கு தெரியும் அவர் நல்லவரா, வல்லவரா, அவர் நேர்மையாளரா, பேச்சாளரா, திறமைசாலியா, தைரியசாலியாக யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் கூட பயணிக்கிறோம். உங்களுக்கு வந்து பயம் 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 பயம். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இவர்களெல்லாம் ஒரு இல்லாத எல்லாம் 141 இடத்துல போய் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி வழக்கு பதிவு பண்ண என்னமா பேசிட்டாரு, என்ன பேசினார், நடந்ததே சொன்னார், செஞ்சதை சொல்கிறாரு, இந்த கேள்வி கேளுங்கடான்னு சொல்கிறாரு. ஐயோ என் நாடு நாசமாக போய்கிட்டு இருக்கடான்னு சொல்கிறாரு, என் நிலம்னா நாசமாக போகுதுறான்றாரு. அது ஏன் உங்களுக்கு கோவம் வருது? தவறாக ஒன்றும் சொல்லலையா? இவர் ஒன்றும் கொள்ளையடிக்கல, கார்பரேட் கம்பெனியில் கொள்ளையடிச்சு வச்சுக்கல, இவர் சொத்து சேர்த்து வச்சுக்கல. அதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், அவர் வீட்டை போய் முற்றுகை ஏறுறாங்களா, காரை உடைக்கிறானுங்க. பைத்தியக்காரனுங்களா? உண்மையிலே நான் கேட்குறேன், உண்மையிலே நான் கேட்குறேன். எதை நோக்கி போய்கிட்டு இருக்குமா அந்த மக்கள்? எதை நோக்கிமா போய்கிட்டு இருக்கு? அப்போ நல்லது சொல்கிறவங்க யாருமே வரக்கூடாது. இந்த திராவிட கட்சிக்கு வந்து அவர்களே ஆளணும். அதை ஆள முடியாது. 5 வருஷமாக ஆட்சி மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதிமுக ஆட்சி பண்ணிச்சு, அதை விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக. 50 ஆண்டு காலமாக இந்த ஒரு விளையாட்டு நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க. புதுசாக ஒரு ஹீரோ உள்ளே வந்துட்டார். இவங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு, இவங்களோட பாட்சா பழிக்கலை, இவங்களோட இது ஊழல்லாம் வெளியில் வந்துச்சு. யார் வந்து ஊழல் இல்லாத ஒரே ஒரு தலைவனை திமுகவில் காட்ட முடியுமா? ஊழல் பண்ணாத எதிர்கட்சியிடம் ஒருத்தரை காட்ட முடியுமா? முடியாது. அப்போ இவர்களெல்லாம் சேர்த்து வச்ச சொத்தை காப்பாற்றணும், அதை பாதுகாத்துக்கங்க. அதுக்கு வந்து மக்கள் தானாமா பலியாடு, மக்களை வந்து பழி வாங்குறாங்க. அண்ணன் எங்கே வந்தாக்கா இவங்களோட பதவி போயிடும், பறி போயிடுமோன்ற பயத்தில் பதவி போயிட்டால் பாதுகாப்பு போயிடும், காவல்துறை போயிடும். அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்சிடும். அதுக்காக அந்த பதவி எப்பவுமே வச்சுருக்கணும். அப்போ அந்த நாடு என்னமா வருது? உங்களுக்கு ஒன்று நடக்கணும், அப்போ நல்லாட்சி வேணும், எனக்கு ஒன்று நடக்கணும், ஒரு நல்ல ஆட்சி வேணும். வரட்டுமே, மற்ற கட்சிகளும் வரட்டும், எல்லோரும் பேசுங்க. யார் கருத்து நல்லா இருக்குது, யாருடைய செயல் நல்லா இருக்குன்னா மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, அவங்கள ஆள போகிறாங்க. வளரும் போதே அடிச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி அது? ஆனால் இவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சீமான் தலையிலே கொட்டி கொண்டே இருக்கிறோம், இவர் வளர மாட்டார், கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க. இவர் கொட்டுப்பட்டு ஹைட்டாயிட்டார், அதிகமாக வளர்ந்துட்டார். இப்போ வந்து அந்த கால் பொண்டுச்சு தான். இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு, நாமே பேசுகிறாரு, நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுறாங்க, தமிழிசை பாருங்கள் பாராட்டுறாங்க. அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியுது. இவர்களுக்கு மட்டும் ஏன் தெரியல? அந்த கருப்பு சட்டை போடுறாங்கல்ல, அவர்கள் எப்பவுமே வந்து
எப்படி தெரியல, எனக்கு சொல்லலாமா வேணான்னு தெரியல. அவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பிடிக்காது. நல்லதை பேசினால் பிடிக்காது, உண்மையை பேசினால் பிடிக்காது. அவர்கள் வந்து உண்டியல் குலுக்கி சாப்பிட்றவங்க. அந்த உண்டியல் குலுக்க முடியாதோ, தவறாயிட்டா அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. இது வந்து பெரியாரை பற்றி பேசியது வந்து அண்ணன் வந்து தவறாக பேசலை, பொய்யா பேசலை, உண்மையை பேசினார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில தலைவர்கள் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு ரொம்பவே வந்து விமர்சனம் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அந்த வகையில வந்து துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அறிவிருப்போர் வந்துட்டு பெரியாரை இகழ மாட்டார், அதாவது சீமான் வந்துட்டு இங்க ஒரு ஏஜென்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நம்ம துரைமுருகன் அவர் பேசுகிற ஒரு காணொலி ஒன்று இருக்குது, அது பார்த்துருக்கீங்களா? அவர் மகளோட திருமணத்தில் மேடையில் பேசியிருப்பார். அப்போ வந்து இதே பெரியாரை தரைகுறவாக பேசியிருப்பார் இதே துரைமுருகன். மறந்துருச்சா அண்ணன்? என்னண்ணா? சரி, நீங்கள் மறந்துடுங்க, சரி, ஆனால் கொஞ்சம் பேசும்பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுகிறோம். இவர்கள்லாம் பேசுகிறவங்க தாம்மா. இவங்க எப்படின்னா வாடகை வாயர்கள், அவர்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்திக்குவாங்க. மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மறக்க மாட்டாங்கம்மா. பாருங்கள், நேற்றுலேருந்து ஒரு சொன்னார்ல, துரைமுருகன் சொன்னார்ல, எப்படி வந்து சீமான் வந்து பெரியாரை தாழ்வாக பேசலான்னா, நேற்றுலேருந்து வலையொலியில் வந்து அவர் துரைமுருகன் பேசுறது ஓடிக்கிட்டு நானே பார்த்துட்டேன். இவர்கள்லாம் வந்து எப்படின்னா சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள். எப்படிலாம் டைப்பாக மாறணுமோ மாறிக்குவாங்க. இவங்கெல்லாம் எப்படிலாம் மாறணும், இவர்கள்ட்ட எப்படி மாறணும், இவர்கள்ட்ட எப்படி டைப்பாக மாற்றிக்குவாங்க, பேச்சை மாற்றிக்குவாங்க. நம்ம அண்ணன் சீமானுக்கு அது தெரியலை. ஒரே ஃப்ராங்காக ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறாரு. அதுதான் இவர்களை வந்து போய் புண்படுத்துது. அதே போல் சீமான் பின்னால் வந்து சன் பரிவார் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சன் பரிவார் அமைப்புனா என்னென்ன திருமாவளவன்? அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப நாளாக பயணிச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த சன் பரிவார்கிட்ட. சன் பரிவார் வந்து அப்படியே நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு, நீ வந்து நான் வந்து திட்டுற மாதிரி திட்டுறேன், அப்படியே கீழே கை கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் உங்கள் பழக்கம். சன் பரிவாருக்கெல்லாம் நாங்கள் வந்து அடிபணிய மாட்டோம். நாங்கள் வந்து தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழருக்காக பாடுபடக்கூடிய நாம் தமிழர் கட்சி. எங்களுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும், எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வி கிடைக்கணும், எங்கள் பெண்கள்லாம் பாதுகாப்பாக போகணும். இதற்கெல்லாம் நாங்கள் போராடுறோம்லே. சன் பரிவார அமைப்பில் வந்து கைக்கூலியாக இருக்கிறவங்களுக்கு தான்மா தெரியும் அதை பற்றி. திருமாவளவன்லாம் ஒரு ஆள் கிடையாது. அவரே இப்போ வரைக்குமே அவருக்கு ஒரு தனி கட்சி கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, எதுவும் கிடையாது. அவரே இன்னொரு கட்சி பின்னாடி தான் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு. இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டு இப்படி சொல்லக்கூடாதுல்ல. இல்லைம்மா, அட்டைங்கிறது வந்து அது கேவலமான வார்த்தை இல்லை. ஒரு மனிதன் வந்து ஒருத்துக்கு போகும்போது அட்டை வந்து ஒட்டிக்கும். அந்த அட்டையால் வந்து பெரிய மலை மேலே ஏற முடியாது. அந்த மனிதன் ஏறும் பொழுது ஒட்டியிருக்க அட்டை மேலே ஏறும். அதுக்கு தான் சொல்லுவாங்க அட்டை மாதிரி ஒட்டிட்டு போகிறது. ஒரு பெரிய மதில் சவர் இருக்கும், ஒரு ஜாம்பவான் மாதிரி இருக்கும், தாண்டிடுவாங்க மதில் சவரை. அட்டையால் தாண்ட முடியாது. அப்போ அந்த ஜாம்பவான் முதல்ல ஒட்டினா தாண்டிடலாம். இந்த மாதிரி இவங்களாம் வந்து பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க. தெரியும், மக்களுக்கே தெரியும். இதை நான் ஒன்று தனித்து சொல்லலை. இவர்களெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா திமுக யாரை இகழுதோ, இப்போ திமுக கூட யார் யார் கூட்டன்றாங்க அவங்களாம் இகழ்வாங்க. திமுக யாரை தூக்கி பிடிக்குதோ, திமுகவுடன் யாரெல்லாம் கூட்டணி இருக்காங்களோ தூக்கி பிடிப்பாங்க. இது வந்து அவர்களுடைய கூட்டணியின் தர்மம். அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் தர்மம், அவர்கள் பேசித்தான் ஆக வேண்டும். அங்கே தலை என்ன சொன்னாலும் ஆடித்தான் ஆகணும். இது வந்து அவரோட கூட்டணி தர்மம். அதனால் வந்து இவர்களெல்லாம் நம்ம தப்பாக நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, சந்தர்ப்பவாதி. அதே போல் வந்துட்டு பகுத்தறிவை பற்றி பைத்தியக்காரன்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி அவர் கூட சொல்லியிருக்காரு. இது உண்மையா? பகுத்தறிவை பற்றி சீமான் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரியாருக்கு வந்துட்டு உங்கள் சான்று தேவை இல்லை அப்படின்ற உண்மையிலே வந்து வீரமணி அண்ணன் வந்து பேசினார்னா அப்படி கர்ஜிப்பார். ஒரு நேரத்தில் வந்து நம்ம அண்ணன் வீரமணி இருக்காரு, அவரோட பேச்சுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும். யாருன்னா அந்த வைகோ, நம்ம நம்ம வீரமணி நல்லா பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். கட்சியை சார வேண்டியதில்லை, அவர்கள் கட்சியில் தான் இருந்து கேட்கணுங்கிற அவரோட பேச்சை கேட்கும் பொழுதே நம்மளுக்கு ஒரு மாதிரி வீரம் வரும், ஒரு மாதிரி அப்படியே அந்த உத்தியோகம் வரும். நம்ம வந்து எங்கேயோ மேலே போன மாதிரி இருக்கும், நம்மளை உந்தி தள்ளும், தெரியுமா? அந்த மாதிரி தள்ளும். வீரமணியெல்லாம் அந்த மாதிரி பேசக்கூடியவர், வைகோலாம் அந்த மாதிரி பேசக்கூடியவர். அவர்களெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த கட்சியில் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அவர்கள் என்ன ஏன்னா அவங்கள்ட்ட சம்பளம் வாங்கும் ஒரு நபராகிட்டாங்க இவங்க. அண்ணன் வீரமணியெல்லாம் ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். அவர் வந்து ஏன் என்ன தனிச்சு இருங்கண்ணே, தனித்து செயல்படுங்கண்ணே, நல்லதை சிந்திங்கண்ணே. நம்ம வந்து வாழ்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு தானே வாழ்கிறோம்,
நம்ம வாழ்கிறது எதையும் நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து நல்லவை நோக்கி வாழணும். நல்லதை செய்தால் மக்கள் நம்மளை பாராட்டுவார்கள். தீயவர்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம், நல்லவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் நல்லவரை பாராட்டலைனாலும் பரவாயில்லன்னா நல்லவர்களை தயவு செய்து இகழாதீர்கள். நான் அந்த அறிவார்ந்தவர்களுக்கு சொல்கிறேம்மா. இவர்கள்னா எனக்கு தகுதி இல்லை அவங்கள பேசுகிறதுக்கு. ஏன்னா அவங்களும் உயர்ந்தவர்கள், ஆக்கப்பூர்வமானவர்கள், அறிவு சார்ந்தவர்கள், பெரியவர்கள். இவர்களெல்லாம் நல்லா பேசக்கூடியவர்களை கூட ஒரு விலை கொடுத்து வாங்கி இவர்களையும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்று நிரூபித்து கொண்டிருக்கும் சில கட்சிகள்கிட்ட நம்ம என்னம்மா பேசுறது? ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை. மனசு வேதனையாக இருக்குது. அதை பார்க்கும் பொழுது என்னடா அண்ணன் நிலைமை எப்படி ஆயிடுச்சே, நல்லா தானே இருந்தார் இவர், ஐயோ அண்ணன்லாம் எவ்வளோ அறிவாளி, இவருக்கு சிந்திக்க தெரிஞ்சவர் தானே, ஏன் இப்படி இவர் சிந்திக்காமல் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு மன வேதனை வருதுமா. அதுதான் நான் சொல்கிறேன். வேணாம் அண்ணன், நீ சிந்திங்க. இந்த கருத்து சொல்லணும்னா ஒதுங்கி இருக்கட்டும், வேணான்னு சொல்லலை. அவர்களுடைய அந்த அரசியல் வந்து அநாகரிகமான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அது சரியில்லை. அதாவது நம்ம மேலே எதுவுமே குற்றம் சொல்லக்கூடாது. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, யாருமே குறை சொல்லக்கூடாது, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, இப்படி கை நீட்டக்கூடாது, ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது, என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன நீங்கள் இந்த நாட்டில் என்ன அவ்வளோ பெரிய சர்வாதிகார ஆட்சி பண்ணுறீங்க? கேள்வி கேட்காம கேள்வி கேட்டால்தான் பதில் கிடைக்கும். ஒரு தவறை சுட்டி காட்டினால்தான் அந்த தவறுக்கு ஒரு மருந்து கிடைக்கும். ஒரு கெட்டவன் நீ இந்த தவறு செஞ்சுட்டடா அப்படின்னு சொன்னால் தான் அவன் திருத்திக்க முடியும். அதுக்கு தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இவர்களை தவறு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆமாம் நாங்கள் கெட்டவர்கள் தான், இப்படி தான் செய்வோம், இதற்கு உட்பட்டு தான் வாழணும், இதை வாழலையா பிடிச்சி உள்ளே போடுவேன், உன் மேலே கேஸ் போடுவேன், உன்னை வந்து எங்கேயும் பேச விட மாட்டேன், உனக்கு மேடை போட விட மாட்டேன், மைக்கு பிடிக்க விட மாட்டேன், நீ ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது. என்ன வந்து ஒரு அராஜகமான போக்கு, அராஜகமான செயலை செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அராஜகமான போக்கு. அவங்க பிள்ளைய பற்றி பேசக்கூடாது, பொண்ணை பற்றி பேசக்கூடாது, உங்களை பற்றி பேசக்கூடாது, கட்சியை பற்றி பேசக்கூடாது, எம்எல்ஏ எம்பியை பற்றி பேசக்கூடாது. என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் நல்லாட்சி பண்ண நாங்கள் ஏன் பேசுகிறோம்? உங்களை நாங்கள் ஏன் பேசுகிறோம்? எங்களுக்குன்னா வேண்டியா விட்டுருக்கு. யாருன்னா என்ன நீங்கன்னா லட்சத்தில் பணம் கொடுக்குறீங்களா? இல்லை உங்களை பேசி எனக்கு அவார்டு வரப்போதா? ஒன்றும் இல்லையே. மனக்குமுறல்மா. 10 பேர் இருக்கீங்க, ஒரு பிரச்சனை நடக்கும்போது அங்கே கேட்க யாரும் இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மனம் தாங்க முடியல. என்னடா அப்படி நடக்குத, என்ன அப்படி பண்ணுறாங்களே, இதையெல்லாம் சொன்னாலாவது திருத்திக் கொள்வார்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை திறந்த மாட்டோம், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு வந்து பிடிவாதமாக இருக்குங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது வாதத்துக்கு மருந்து தரலாம், பிடிவாதத்துக்கு மருந்து தரவே முடியாது. இவர்கள் வந்து பிடிவாதத்தோடு இருக்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் செய்வோம், இப்படி தான் பண்ணுவோம், நாங்கள் செய்வது தான் அரசியல், நாங்கள் செய்கிறது தான் எல்லாமே. செய்யுங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஆடுவீங்க? அந்த பயம்தான் வந்து சீமான் மாதிரி கருத்தியெல்லாம் பேச ஆள் கிடையாது. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படியாவது சீமானே அடிக்கணும், ஒரு பிம்பம். யாராச்சும் சத்தியமாக கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டர்லாம் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி மண்டையில் தோணுமா? யாருக்கு தோணும்? இது யாருக்கு தோணும்? அந்த காமுகர அந்த மிருகங்களுக்கு தான் தோணும். இதே ஞாபகத்தில் இதே நினைப்பிலேயே சுற்றுறாங்களா அவங்களுக்கு தாம்மா இந்த மாதிரிலாம் தோணுமா? சத்தியமாக நல்லவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, புத்திசாலிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபாச படத்தை ஒரு பொது வெளியில் போடுற நாயங்களே உங்கள் பேரையும் நல்லா போட்டிருக்கீங்களா? இதில் இப்போ ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, வடிவேல வந்து விரட்டு வரல, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா இவன், கட்டம் தர சொல்லுவார்ல, என்னடா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படின்னு யார் அசிங்கப்படுத்திக்கிறது? உங்களை நீங்களாக மேலே கொட்டை எழுத்துலாம் பேரை வேற போட்டு வச்சுருக்காங்க, யார் போஸ்டர் அடித்தாங்கன்னுட்டு. உங்களை தான் மக்கள் காரி துப்பிக்கிட்டு இருக்கு. அந்த போஸ்டரை சீமானை துப்பலை. இப்படி வந்து ஒரு அரசியல் அநாகரிகமான இந்த மாதிரி ஒரு உள்ள ஆட்களும் வாழ்கிறார்களா தமிழ்நாட்டிலே? ஒரு தலைவரை இவ்வளவு இழிவாகவும் அசிங்கமாகவும் ஒரு போஸ்டர் அடித்து போடக்கூடிய கட்சி எவன்டாவன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்களை தொடர்ச்சியாக வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில நிர்வாகிகள் நீங்க எது ஒரு பக்கம் இஷ்யூவா போனது, அதற்கப்புறமாக இப்போ வந்துட்டு பெரியார் குறித்து ரொம்ப இதா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு பதிவு, சுவரொட்டிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பிம்பத்தை நாம் தமிழர் கட்சி எப்படி கையாள போறீங்க? நாங்க கவலைப்பட மாட்டோமா? என்ன செய்வாங்க அவங்க? அதான் முடிஞ்சா ஒரு பிட் நோட்டீஸ் போடுவாங்க, இல்லைன்னா இந்த வீரலட்சுமி விஜயலட்சுமியை கூப்பிடுவாங்க, இல்லைன்னா இந்த ஒரு அம்மா இருக்குது
இந்த மலேசியாவில் போய் அடி வாங்கிட்டு வச்சு அந்த அம்மா ஒன்று இருக்குது. இந்த எராமிசை ஒன்று. இந்த மாதிரி வந்து 200 ரூபீஸ் நிறைய பேர் இருக்காங்க. கூலிக்கும் மாரடிக்கும் கூட்டம் சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் சேருவாங்க. இவர்கள்லாம் தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டு என்ன ஒன்றுன்னா அவங்கெல்லாம் ஒரு 200 ரூபாய்க்கு கூற கூட்டம். இப்போ கொஞ்சம் ரேட்டை ஏற்றி விட்டார் அண்ணன் சீமான். இதனால கட்சி எதுவும் பலவீனம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நோ 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 we say like this. அண்ணா வந்து வளர்ந்துக்கிட்டு போய் நீங்கள் வந்து விட்டுங்க. வெட்ட 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 வளரும் வாழை மரம் இது. நீ வந்து வெட்ட வெட்ட கொலை தள்ளிடுச்சுன்னா வெட்டணும். ஒரு வாழைக்குள்ளே தள்ளிடுச்சுன்னா வெட்டணும். மரத்தை உடனே வெட்டிடுவாங்க. கல்யாணம் விட்டு கொடுத்துருவாங்க, என்ன பண்ணிடுவாங்க. அப்போ கீழேருந்து ஒரு 4 வரும். இவங்க நினச்சி நாங்கள்லாம் வாழை மரம் மாதிரி, ஆலமரம் வேர் மாதிரி நாங்கள்லாம். சரியா? அப்படியே வேர் கூட அப்படியே ஊனி 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 பெருசாகிடும். ஆலமர வேர் இருக்கு, அந்த வேர் கூட ஒரு நேரத்தில் மரமாயிடும். அந்தமாரி ஆலமர வேர் போல் வாழை மரம் தோப்பு போல் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. இதை வந்து அடக்கலாம் முடக்கலாம் இதெல்லாம் நினைக்காதீங்க. ஆடுங்கடி ஆடுங்க. 1.5 வருஷம் ஆடி முடிங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் நாங்கள் வந்து. அப்புறம் அந்த நாடு எப்படி இருக்குன்னு சுபிச்சமாக இருக்கும். சத்தியமாக நல்லாயிருக்கும் நாடு. இப்போது நாங்கள் ஒரு 50 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசியல் சரியில்லைம்மா. அதாவது வந்து அறிவு சார்ந்தவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. இப்போது எம்ஜிஆர் இருந்தாருன்னா மக்களுக்கு நிறையா செய்வார். ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்களும் வந்து ஓரளவு 50-50 மக்களுக்கு செய்வாங்க. அவர் கருணாநிதி கூட சில இலவசங்களை எல்லாம் கொடுத்தாரு. இவர் ஸ்டாலினுக்கு வந்து செயல்பட முடியலை. காரணம் வந்து அந்த வயசு முதிர்ச்சி. கூட இருக்கவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர்கள், ரிட்டையர் ஆகிட்டு திருப்பி ரீகன்ஃபார்ம் ஆனவர்கள்லாம் கூட இருக்காங்க. அப்போ வந்து அவரை செயல்பட விடலை, இவரால் முடியலை. அப்போ இதனோட என்னன்னாக்கா அது அவரால் என்ன செய்கிறதுன்னு புரியலை. எப்படியாச்சும் கட்சியை வந்து தக்க வச்சுக்கணும், என்ன பண்ணுறது அதுவும் தெரியலை. இலவசமும் கொடுக்க தெரியல. அண்ணன் வந்து யார் அவர், நம்மள அண்ணன் தளபதிக்கு வந்து பேசவும் தெரியலை. பேசுகிறத வர தப்பாக பேசிடுறாரு. இலவசத்தை கொடுத்து முடிப்பாருன்னு பார்த்தா இவர் செய்தி வந்து காதில் போகிறதில்ல. ஏன்னா சுற்றிட்டு இருக்க கூட்டம் வந்து அவர் அப்படியே அமுக்கி வைக்குது. அதனால தான் அந்த கஷ்டம். இவர்கள் வந்து அரசியல் வந்து ஒரு அநாகரிகமான அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து எதிர்த்து போட்டிடணுங்க. ஒருத்தர் அடிக்கணுன்னா அவங்ககிட்ட என்ன பவர் இருக்குது? நீ 100 கராத்தேக்கு போனீங்கன்னா 70 கிலோ வெயிட்டு, 70 கிலோ தான் பாக்ஸிங் போடுவாங்க. 90 கிலோ ஒரு கேட்டகிரி வச்சுருப்பாங்க. 120 ஒரு கேட்டகிரி. அதேமாதிரி ஏஜ் குரூப் வச்சுருப்பாங்க. ஐட்டன் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எதிர்த்து வந்து பிளாக் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது. இவர்கள் வெயிட்டு குறைஞ்சி போச்சு. வெயிட்டு தெரியாமல், யாரை என்ன பண்ணுறோன்னு தெரியாமல், என்ன செய்வோன்னு தெரியாமல் ஏதோ ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு. நிறைய உலகம் பூரா சர்ச் பண்ணுறாங்க. சீமான் என்ன பேசினார், பெரியார் என்ன சொன்னார் எல்லாம் வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா பிஸின்னு வருது. கூகுளே நான் அடித்து பார்த்தேன், கூகுள் பிஸின்னு வருது. யூ வெயிட் ஃபார் சம் டைம் அப்படி சொல்லிட்டு வருது. அப்போ அந்தளவுக்கு எங்கள் அண்ணன் சீமான் வந்து டாப் மச் அதில் இருக்க. எதற்கும் சளைத்தவர்கள் இல்லை, எது வேணாலும் நாங்கள் தாங்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஆமாம் அப்படியே அட்ரா நீங்கள் அடிக்க நீங்கள் வந்து நாங்கள் அப்படியே வெளுத்துக்கிட்டே இருக்கோம். துணி மாதிரி துவைக்க துணி மாதிரி வெளுத்துக்கிட்டே இருப்போம். வெட்ட வாழை மரம் மாதிரி இருப்போம். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா நான் ஃபோனு ஊதிட்டு போயிடுவோம் நாங்கள்லாம். இதெல்லாம் டம்மி பேசுது மேட்டர்லாம், நோ ப்ராப்ளம். இப்போ தற்போதைய நிலைக்கு வந்துட்டு ஒரு அரசியல் வந்து ஒரு மாற்றம் வந்தால் மட்டும்தான் இது மாதிரி நிலைகள் மாறும் அப்படின்றது நம்பக்கூடிய விஷயமா பார்க்கப்படுறோம். ஸோ வரக்கூடிய எலெக்ஷனில் மக்களே ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க அப்படின்றது நம்பப்படுது. ஸோ இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிம்மா. ஒன்று சொல்கிறேன், சிந்தியுங்கள், செயல்படுங்கள் இளைஞர்களே. வரும் காலம் உங்ககிட்ட தான் இருக்குது. நன்றி, வணக்கம்மா.